இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தா நம்பர் நேம்ஸும் அதே மாதிரி அதை வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷில் தமிழில் மூணுலேயுமே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 1 to 10 பார்த்தோம். இப்போ வந்து 11 to 20, அதாவது கியாராலேருந்து பீஸ் வரைக்கும். கியாரா 11 11 கியாரா தமிழ்லையும் அதோட ப்ரொனவுன்சியேஷனை கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஹிந்திலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும் கிட்ஸுக்கு. கியாரா 11 11 12 12 12 12 12 12. நீங்கள் இதை பார்த்து எழுதியும் பார்த்துக்கங்க. தயவுசெய்து எழுதி பார்க்காம இருக்காதீங்க. இதையே பார்த்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். மேலே தமிழ், அப்புறம் இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன், ஹிந்திலேயும் இருக்குது. தேரா தேரா 13 13 தேரா 13 13. அது ஹ அப்படின்றத தான் முழுங்கி சொல்கிறேன் நான் வந்து. தேரா 13 13. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 14 14 14 14. ஹிந்தியில் 14 14 14 14. சௌதாஹ்னு சொல்லாதீங்க, சௌதாஹ். அந்த ஹ வந்து முழுங்கிடணும். 14 14 14. பந்த்ரா பந்த்ரா 15 15. பந்தரஹ்னு சொல்லக்கூடாது, பந்த்ரஹ் 15 15. நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். 16 16 16. 16 16 16. நீங்கள் பழைய வீடியோஸ் 8 to 10 எல்லாம் போட்டிருக்கேன், டேஸ் ஆஃப் த வீக் போட்டிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். ஸ்டார்டிங்கிலேருந்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் இன்பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். 17 17 17. 17 17 17. 17 17 17. 17 17 17. 18 18 18. 18 18 18. நீங்கள் இதை அப்படியே உங்கள் கிட்ஸை கூட பக்கத்தில் உட்கார வச்சு இதை பார்த்து பார்த்து எழுத வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்களும் கற்றுக்கிறதுனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் ஹிந்தியே தெரியாது அப்படின்றவங்களும் இதில் மூலமாக கற்றுக்கலாம். 19 19 19. 19 19 19. 19 19 19. அது இன்னையும் நாவையும் சேர்த்து தான் போட்டு, இன்னையும் நீயும் போட்டு நீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. பீஸ் 20 20. பீஸ்ன்னு படிச்சிடாதீங்க, அதுக்கு தான் நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். பீஸ் 20 20. பீஸ் 20 20. பீஸ் 20 20. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.